إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்தில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் இந்த ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு எந்த ஷர்ரான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு, எந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏறிருக்கிறானோ அத்தனை நல்ல விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோட கொண்ட அன்பு இரக்கம் முழு மனித சமூகமும் என்னின் பக்கம் திரும்ப வேண்டும், அவர்கள் நல்ல அதிகாரிகளாக மாற வேண்டும், அந்த உயர்ந்த சுருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு சில சந்தர்ப்பங்களை, சில அவகாசங்களை, சில குறிப்பான சில மாதங்களை, அதே போல சிறப்பான சில இரவுகளை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அந்த 12 மாதங்களையும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை, பல நிகழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
அந்த 12 மாதங்களிலும் அவளுக்கு விருப்பமான விசேஷமான சில 4 மாதங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றார். அதிலே மிக ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபுடைய ஆரம்பத்திலே நபி அவர்கள் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபுலை எமக்கு பரக்கத் செய்வாயாக, ஷஅபானிலும் எமக்கு பரக்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எமக்கு தந்தருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு இந்த ரஜபுடைய மாதத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரஜபுடைய மாதத்திலே பல சிறப்புகளை, பல நிகழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலமாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த ரஜபுடைய மாதத்திலே பல நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஏன் காரணம்? இந்த ரஜபுடைய மாதத்தில் மக்கள் அமல் செய்ய வேண்டும், இந்த ரஜபுடைய மாதத்தில் மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அந்த ரமலானை கண்ணியமான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம், இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த ரஜபுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்ற நிகழ்வை மாத்திரம் நாங்கள் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில பல சிறப்புகளை, பல நிகழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த ரஜபுடைய மாதத்திலே 7 நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த 7 நிகழ்வுகளையும் உலமாக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விழாவும் இல்லை, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத சில நிகழ்வுகளை உலமாக்கள் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில ஏற்பட்ட முதலாவது நிகழ்வு தான் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு பத்ருடைய யுத்தம் நடைபெற்று அண்மையில முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக எடுத்திருந்தார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக பின்பற்றினார்கள். அந்த கிப்லாவின் பக்கம் திரும்பி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தான் திரும்பி அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, மஸ்ஜிதுல் ஹராம், அந்த கஅபா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுத இடத்தின் பக்கம் கிப்லா மாற்றப்பட மாட்டாதா என்று இப்ராஹிம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பத்ருடைய யுத்தம் நடைபெற்று கொஞ்ச நாளில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை மாற்றினார். தஹ்வீலுல் கிப்லா, கிப்லாவை மாற்றியது இந்த ரஜபுடைய மாதத்தில தான். கிட்டத்தட்ட 16-17 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக எடுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். நபியே, நீங்கள் எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டு இருந்த அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய கிப்லாவை நீங்கள் முன்னோக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கிப்லாவுடைய திசையை அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் திரும்புங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 16-17 மாதங்கள் கிப்லாவை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் திரும்பி இருந்தார்கள். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்பட்டதும் நபி அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக எடுத்தார்கள். சஹாபாக்களுக்கும் எச்சரித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சில சஹாபாக்கள் அவங்க தெரியாமல் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக
தொழுது கொண்டு இருக்கும் நேரத்தில் நபிக்கு பின்னால ஒரு சஹாபி தொழுது விட்டு வந்தார்கள். சொன்னார்கள் அந்த சஹாபாக்களிடம், அஷ்ஹது பில்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது சாட்சி சொல்கிறேன், இப்பதான் நான் நபிக்கு பின்னால தொழுது விட்டு வந்தேன். கிபிலா மாற்றப்பட்டு விட்டது, மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் கிபிலா மாற்றப்பட்டு விட்டது, எல்லோரும் நீங்க மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் நீங்க திரும்புங்கள் என்பதாக அந்த சஹாபாக்கள் அஸருடைய தொழுகையை தொழுது கொண்டு இருக்கும் நேரத்தில் ஒரு அரை வட்டம் போல் அவர்கள் அந்த கிபிலத்தை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தை 2 கிபிலாக்கள் 4 தொழுகைகளுக்கு 4 ரக்காத் தொழுகைகள்ல 2 கிபிலாக்கள் பின்பற்றப்பட்டது என்பதாக. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அதனால தான் மஸ்ஜிதுல் கிபிலத்தின் என்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த கிபிலாவுடைய மாற்றம் ரஜபுடைய மாதத்துல தான் நடைபெற்றது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள். ஏன் காரணம்? அந்த ஹபஷாவுடைய இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னன் அவர்களுக்கு நீங்கள் தஅவத் கொடுங்கள், கலிமாவை எத்தி வையுங்கள் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடம், அந்த நஜ்ஜாசி மன்னன் நல்ல மனிதன், யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு மனிதன், அவர்களுக்கு நீங்க போய் தஅவத் கொடுங்கள். நபி அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், முஹம்மது அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதிடம் இருந்து வந்த இது ஒரு கடிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த கடிதத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியிருந்தார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குமாரன் அல்ல, அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த தெளிவான கலிமாவை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தின் மூலமாக நஜ்ஜாசி மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னால நஜ்ஜாசி நபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்தை கபூல் செய்து விட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னால அந்த நஜ்ஜாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அந்த நஜ்ஜாசிக்காக வேண்டி வாய்வான ஜனாசா தொழுவித்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்றது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதத்தில தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள்ல எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3வது நிகழ்வு தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த ரஜபுடைய மாதத்தில. தபூக் என்ற யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த யுத்தத்துக்கு தளபதியாக போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார்கள். இந்த யுத்தத்தில கிட்டத்தட்ட 70,000 சஹாபாக்கள், சில ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 40,000 சஹாபாக்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய இந்த சூறால தபூக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஏன் காரணம்? இந்த தபூக்குடைய யுத்தம் மிக முக்கியமான ஒரு யுத்தம், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த யுத்தத்துக்கு தளபதியாக போனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதத்தில தான் இந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெற்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, 4வது நிகழ்வு. இந்த நிகழ்வு
வாபிவாக்கள் ஷியாக்கள் இவர்கள் இந்த நிகழ்வை மறுக்கிறார்கள். ஏன் காரணம்? அல் இஸ்ரா வல் மிஅராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட ஒரு கண்ணியமான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் தான். இந்த மிஅராஜுடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இமாம் முபாரக்கூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபில தெளிவான ஆதாரத்தோட இந்த பதிவை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் தான் இந்த மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதாக இந்த இமாம் அவர்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அடுத்த நிகழ்வு நடைபெற்றது இந்த ரஜபுடைய மாதத்தில தமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய சிரியாவுடைய தலைநகரத்துக்காக வேண்டி பெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றது. இதற்கு தளபதியாக போனது 2 சஹாபாக்கள். இந்த யுத்தத்துக்கு அந்த சிரியாவுடைய தலைநகரத்துக்காக வேண்டி யுத்தம் செய்வதற்காக வேண்டி சென்றது 2 சஹாபாக்கள். இந்த 2 சஹாபாக்களும் தளபதியாக இந்த யுத்தத்துக்காக வேண்டி சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதுல அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், இரண்டாவது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 சஹாபாக்களும் அந்த சிரியாவை அடைவதற்காக வேண்டி, அந்த சிரியாவுடைய தலைநகரத்தை அடைவதற்காக வேண்டி தளபதியாக சென்றார்கள். ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதத்தில் தான் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நிகழ்வுகளை இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே இன்னும் ஒரு நிகழ்வை அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் வைத்தான். அதுதான் மிகப்பெரிய யுத்தம், யர்மூக்குடைய யுத்தம். இந்த யுத்தத்துக்கும் தலைமை சாகினது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த யுத்தத்திலே வெற்றி கொண்டார்கள். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதத்தில இந்த யர்மூக்குடைய யுத்தத்தை வெற்றி கொண்டார்கள் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துல நடைபெற்ற 7வது நிகழ்வு நீண்ட காலத்துக்கு பின்னால மஅரகத்துல் ஸர்ராகா என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்துல அந்த காலத்துல இருந்த ஒரு மனிதன் சொல்லுறாரு, இந்த யுத்தம் நடைபெற்றது ரஜபுடைய மாதம் 379ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 379ஆம் ஆண்டுல தான் இந்த மஅரகத்துல் ஸர்ராகா என்ற யுத்தம் நடைபெற்றது என்பதாக அந்த மனிதன் அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்புகளை கண்ணியங்களை இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஏன் காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எமக்கு விளங்கப்படுத்துறான் என்று சொன்னால், அந்த காரணம் ஏன் என்று சொன்னால், இவைகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும். இன்றைக்கு துனியாவுடைய அறிவுகளை நாங்கள் படிக்கின்றோம், ஆங்கில மாதங்களை நாங்கள் படிக்கின்றோம். துனியாவுடைய எத்தனை நிகழ்வுகளை எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாரின் மூலமாக நடைபெற்றது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக படிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எமக்கு இன்று இஸ்லாத்துடைய வரலாறு தெரியாது, கண்ணியமான மாதங்களுடைய சிறப்புகள் எமக்கு தெரியாது. நாங்கள் எந்த ஒரு சிறப்புகள் தெரியாமல் உலகத்தில் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் சிறப்புகளை எமக்கு தெரியப்படுகிறான்? ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி படிப்பும்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை விளங்கி செய்ய வேண்டும், உற்சாகமாக செய்ய வேண்டும், அதை நாங்கள் ஆசையோடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்திலையும் பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபுடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம். ரஜபு ஷஹ்ருல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம். அடுத்து வரக்கூடிய வஜஅபானு ஷஹ்ரி உம்மதி, வஜஅபானு ஷஹ்ரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானுடைய மாதம் இது என்னுடைய மாதம் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். பல நிகழ்வுகளை, எத்தனையோ
இமாம்கள் கூட இந்த ரஜபுடைய மாதத்தில தான் வஃபாத்தாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை நாங்க பார்க்கறதுக்கு முன்னால வாழ்ந்த இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களை முதலாவது கண்ணால பார்த்தவர்கள், முதலாவது படித்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த காலத்துல கிதாபுடைய அறிவுகள் இருக்கவில்லை. சரியான கிதாபுகள் இந்த காலத்துல போல சரியான கிதாபுகள் இருக்கவில்லை. ஒரு இல்மை படிப்பதாக இருந்தால் நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு போக வேண்டும், ஒரு உஸ்தாதை தேடி நாங்கள் போக வேண்டும். அந்த அளவுக்கு சிரமத்தோடு படித்த ஒரு கண்ணியமான ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மதுஹபுடைய மிக ஒரு முக்கியமான இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் மரணித்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இஸ்லாத்துடைய 5வது கலீஃபாவாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீதமான ஆட்சி உள்ளவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த காலத்துல நடைபெறக்கூடிய ஆட்சியை போல அல்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் ஒரு மன்னன். கண்ணியமான சகோதரர்களே, நீதமான ஆட்சி. இவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் வஃபாத்தாகினார்கள் என்பதாக பல உலமாக்கள் எமக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா இந்த ரஜப் என்ற பேர்ல ஒரு இமாம் இருக்கிறார். ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான மாதத்தில் ஒரு இமாம் இருக்கிறார். அவர் தான் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பல மக்களுக்கு தெரியும், அவர் ஒரு விடயத்தை சொன்னால் அவர் சொல்லக்கூடிய விடயம் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விடயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான இமாம் தான் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் கிதாபுல பதிவு செய்கிறாரு. இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி எந்த அளவுக்கு பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதம் அது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் முழு பரக்கத்தும் அடையக்கூடிய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னா முழு பரக்கத்தும் பொழியக்கூடிய ஒரு கண்ணியமான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். முழு நனவுகளும் வரக்கூடிய ஒரு மாதம், முழு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஒரு அடையக்கூடிய ஒரு கண்ணியமான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தில கண்ணியங்களை கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில நாங்கள் அமல் செய்யறோம், நாங்கள் இபாதத்து செய்யறோம். என்னத்துக்கு அமல் செய்யறோம் என்று எங்களுக்கு தெரியாது, என்னத்துக்கு இபாதத்து செய்யறோம் என்று எங்களுக்கு தெரியாது, என்னத்துக்கு இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை நல்லாக விளங்கிக் கொள்வோம். நாங்க எல்லோரும் இபாதத்து செய்யறோம், நாங்க எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வாரோம். ஆனா எதற்கு வாரோம் என்று சரி, கொலை வாரோம் என்று மட்டும் எங்களுக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சில அமல்கள் மஸ்ஜிதுல நடைபெறுகிறது, சில இபாதத்துகள் மஸ்ஜிதுல நடக்குது. ஆனா சில மக்களுக்கு என்னத்துக்கு நடக்குது என்றது தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அமல் நடக்குது என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பல சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சிறப்புகளை விளங்கினவர்கள் இபாதத் செய்வார்கள், சிறப்புகளை அறிந்தவர்கள் இபாதத் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் அதை நாங்கள் விளங்கி செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை நன்மைகளை அல்லாஹ் தரார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆவினுடைய வணக்கத்தை விட ஒரு ஆவினுடைய தூக்கம் சிறந்தது. ஏன் காரணம்? ஒரு ஆவி அவர் அந்த அமலுடைய அவருக்கு கூலி தெரியாது, என்ன நன்மை என்று தெரியாது. எல்லாரும் சொல்லுறாங்க, நாங்களும் சொல்லுறோம். எல்லோரும் நோம்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம். ரஜபுடைய மாதம் தாராளமாக நோம்பு பிடிக்கலாம். ஆனா எல்லோரும் நோம்பு பிடிக்கிறாங்க, நாங்கள் பிடிக்கிறோம் என்று அல்ல. இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் என்ன சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நோம்பு பிடிப்பதன் மூலமாக, சதக்கா கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தாரான். இந்த அமல்களுடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கினால்தான்
அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் தருவார். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆலிம் இருக்கிறாரு, ஒரு ஆலிம் தூங்குறாரு. அந்த ஆலிம் விஷயத்தோட தான் தூங்குறாரு. அந்த ஆலிம் விஷயத்தோட தான் தூங்குறாரு. அவர் மார்க்கக்கூடிய சட்ட திட்டங்களை படித்தவர். அவரோட ஆலிம் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை படித்தவர். இந்த நேரத்துக்கு தான் தூங்கணும், இந்த நேரத்துக்கு தான் நாங்கள் எழுந்தோம், இந்த நேரத்துக்கு தான் நாங்கள் அமல் செய்யணும் என்று அவர் விளங்கி செய்கிறவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆபித் விடிய விடிய அமல் செய்கிறாரு, ஆனால் அந்த ஆபிதுடைய வணக்கத்தை விட, இபாதத்தை விட ஒரு ஆலிம் தூங்குறாரு, அவருடைய தூக்கம் தான் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நம்ம ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் நாங்கள் அதை விளங்கி செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பல கூலிகளை, பல நன்மைகளை அல்லாஹ் தாரான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்துல நிறைய அமல் செய்யலாம், நிறைய நோன்புகள் பிடிக்கலாம். ரமலான்ல மாத்திரமல்ல சதகா கொடுக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்துல, ஷஅபானுடைய மாதத்துல, ஏனைய காலங்களையும் எமக்கு அமல்கள் செய்யலாம், சதகாக்கள் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களை, இபாதத்துகளை புரிந்து கொள்வானாக. என்னென்ன விடயங்கள் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி மௌத்து வர அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.